வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்டரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அஞ்சல் துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய புதிய வேலைவாய்ப்பு 2021 பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8th 10th 12th எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறவங்க எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் சேலரி 19,900 63,200 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து தமிழகத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு அப்படிங்கிறதுனால இந்த ஜாப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணணும், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா என்னென்ன பதவிகள் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 5 விதமான கேட்டகரியில் வந்து ஜாப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன 5 விதமான பதவிகள் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம், எவ்வளோ போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோடைய அப்டேட்டும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கும். தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலுக்குன்னு தனியாக வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், டெலிகிராமில் குரூப் ஓப்பன் பண்ணியாச்சு. அதனுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கூடிய லிங்க் மூலம் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக டேட்டட் சென்னையிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து தமிழகத்தில் தான் வந்துருக்கு. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் சென்னை 600006 இப்படி இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இதை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நேம் ஆஃப் த போஸ்ட் என்னென்ன நேம் ஆஃப் த போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். எம்வி மெக்கானிக் ஸ்கில்டு, அடுத்து காப்பர் அண்ட் டின்ஸ்மித் ஸ்கில்டு, அடுத்து பெயிண்டர், டயர்மேன், எம்பி எலக்ட்ரீஷியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த 5 விதமான கேட்டகரியில் உள்ள ஜாப்ஸ் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா 10 விதமான வேலைவாய்ப்பு போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த போஸ்ட் வந்து 5 விதமான கேட்டகரியும் உங்களுக்கு டோட்டல் போஸ்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வேஷன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு யூஆரில் 2 கேட்டகரிஸ், இது மாதிரி பிசியில் ஓபிசியில் 1 கேட்டகரி, எஸ்சியில் 1 கேட்டகரி, இது மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க கேட்டகரி வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணுற போது நீங்கள் என்ன கேட்டகரியில் இருக்கிறீங்களோ அதை பொறுத்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. தென் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் போய்ட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணணும். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா www.indiapost.gov.in இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஜாப்புக்கான அப்ளிகேஷனை வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன அட்டாச் பண்ணணும் அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே வந்து கொடுத்துருப்பாங்க. தென் அதை எல்லாத்தையும் வந்து உங்களுடைய மார்க் ஷீட்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களோட அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது எல்லாத்தையும் த சீனியர் மேனேஜர் மெயில் மோட்டார் சர்வீஸ் நம்பர் 37 ஓல்டு நம்பர் 16/1 கிராம்ஸ் ரோட், அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை 600006 இந்த அட்ரஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் மட்டும் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் வந்து பண்ணக்கூடாது, ஸ்பீடு போஸ்ட் மட்டும்தான் வந்து பண்ணணும். சரிங்களா? ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மெட் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து அப்ளை பண்ணுற ஃபார்மெட். இதுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷனை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கணும். தென் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபில் பண்ணி அதுக்கு பின்னாடி வந்து இந்த அட்டாச்மெண்ட்ஸ், அதாவது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், இல்லைன்னா 10th மார்க் ஷீட்டு, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 10th 12th இருந்துச்சு அப்படின்னா அந்த மார்க் ஷீட்டு, அடுத்து டிசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் கேட்டிருந்தாங்க அப்படின்னா டிரைவிங் லைசன்ஸ் ஜெராக்ஸ், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அட்ரஸ் ப்ரூஃப் ஜெராக்ஸ். சரிங்களா? இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து அந்த அப்ளிகேஷனை வந்து ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பின்னாடி வந்து இதெல்லாம் அட்டாச் பண்ணி எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் மட்டும் வச்சு அட்டாச் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற ஃபார்மெட். ஓகேங்களா? ஸோ இது மாதிரியான அப்டேட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்டரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.